சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயில் வந்து நிறைய மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பூமியோட மையம் வந்து நடராஜரோட பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து கனகசபை அப்படின்னு ஒரு ஒரு அறை இருக்குது. அந்த அறை தான் வந்து சிதம்பர ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். மாணிக்கவாசகர் வந்து அவரோட திருவாசகம் எழுதினதுக்கப்புறம் அந்த திருவாசகத்தை கொண்டு வந்து நடராஜரோட திருவடியில் வச்சு எடுத்ததாக சொல்கிறாங்க. அதுதான் அந்த அறை, அதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த அறை வந்து நீல நிற திரை போட்டு மூடியிருப்பாங்க. அந்த திரையை விளக்கும்போது அதில் தங்க வில்வ மாலை மட்டும்தான் தெரியும், அதில் எந்த சிலையும் இல்லை, எந்த உருவமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன உணர்த்துதுன்னா, மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அமைப்பு வந்து 9 நுழைவாயில் கொண்டது. இது மனுஷனோட உடலை மையமாக வச்சு 9 மனுஷனோட துவாரங்களை பின்பற்றி அது வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற தங்கம் வந்து 21,600 கற்கள் பதிச்சது. அது ஒரு நாள் மனுஷனோட சுவாசம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.